என் கனவுல ஒரு பொண்ணு வந்தா. அந்த பொண்ணு செம்ம அழகா இருந்தா. டான்ஸ்லாம் ஆடினா. இடுப்புல ஒரே ஒரு துண்டு மட்டும் தான் கட்டியிருந்தா. செம்ம அழகு. வா, நீங்க துண்டை மட்டும் தானே பாத்தீங்க, வேற எதையும் பார்க்கலையே? சொல்லுங்க. உன் மண்டை ஃபுல்லா மூளை எடுத்து நீ நிரூபிச்சடா. வேற ஒண்ணுடா பார்த்தேன். நீ பாக்கணும்னு ஆசைப்படினா உடனே பேக்க கொண்டு யூஸ் பண்ணி அந்த பொண்ணு எங்க இருக்குதுன்னு காமி. ஐயா, நான் நிஜி கிராஜ் பண்ணிலானே இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்தவரை நல்ல பையன் தான். இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. இவங்களை விட்டு தள்ளுங்க, நம்ம வேலையை நம்ம போய் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் நம்ம டைலாக சொல்லுங்கடா. இப்ப நம்ம பிளான் என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா? அவங்க கொல்லிக்கிறது நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். நிஜி, எனக்கு முன்னாடி நீ போய் பார்க்க கூடாது. சத்தியமா சொல்றேன், நீங்க சொல்றதுக்கு நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். இது ஏன் மேல சத்தியம், என்ன நீங்க நம்புங்க. இவங்க சொல்றத பார்த்தா அதை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கே. இந்த சூடானது எப்படி எதமா இருக்கு. ஆமா, நீ சொன்ன மாதிரியே எதமா இருக்கு. கதை கதன்னு நான் தான் சொன்னல, உள்ள கதை கதன்னு இருக்கும். நான் சொன்னது நடக்கும். எங்க வீட்டுல கார குழம்புடி. உங்க வீட்டுல என்ன வச்சாங்க சொல்லு. நம்ம எதுக்கு கக்காஷி இங்க வந்தோம்? எனக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் சொல்லு. ஐயோ, இவனுக்கு வேற வந்துட்டானுங்களே. இவனுக்கு இங்க இருந்தா எதுவுமே நம்மளால பார்க்க முடியாதே. ஆமா பெருசே, இவங்க வேற வந்துக்கிறாங்க. நம்ம வந்த வழியை பார்த்து திரும்ப போயிடலாமா? சொல்லி முடியாதுடா. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் அப்படி நீங்க எல்லாரும் கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். புரியுதா? புரிஞ்சுது. சரி, அவ்வளவுதான், போங்க. யாயோ நானும் வரணும்டா. ராக்னி, நீ போய் யூர்காவை பாத்துக்கோ. நருட்டோ நானும் கக்காஷியை பாத்துக்கிறோம். கக்காஷி சென்ஸ், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு நல்லா தெரியும். கக்காஷி, உள்ள எல்லாரும் குளிக்கிறாங்கன்னு அதை பார்க்க வந்திருக்கியாடா நீ? அதுவாதான் இருக்குமோ? உண்மையை சொல்லணும்னா நாங்களும் அதுக்காக தான் கக்காஷி வந்திருக்கோம்.